subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் கைப்பற்றிட்டீங்கன்னா அல்லது உங்களுக்கு ஒரு ஃப்ளோ த வேர்ட் கால் டிரைவ் வந்துருச்சு அப்படின்னா அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. எந்த துறையில் இருந்தாலும் இது தெரியல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியாது. ரைட், நம்ம ஒரு பில்லியனராக மாறணும்னா இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். அதைத்தான் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ரைட், இதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. என்னென்ன சொல்லணும் அந்த நோட்ஸ் எடுங்க. வெறும் கடந்து போகாதீங்க, அவ்வளோதான். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ அல்ல. என்ன சொல்லணும் அந்த நோட்ஸ் எடுங்க. அதை எப்போ எடுக்கணும், எப்போ கேட்கணும், அதிகாலையில் உட்காந்து கேளுங்க. அப்போ தான் மைண்டுக்குள்ளே போகும். எடுத்த நோட்ஸை திரும்பி பாருங்கள். அதில் இருக்க விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சேலஞ்ச் வரும், அதை ஜெயிங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த துறையில் நம்பர் 1 கொடி கட்டி பரப்பீர்கள். ரைட், இன்றைக்கி நம்ம 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஒரு சேல்ஸ்மேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது சேல்ஸ்மேன்றது ஒரு எக்ஸிக்யூட்டிவாவோ ஒரு ஆஃபீஸராகவோ மேனேஜராகவோ கண்ட்ரி ஹெட்டாக கூட இருக்கலாம். சேல்ஸ்மேன்றது ஒரு காமன் ஜார்கன் நான் யூஸ் பண்ணுறேன். எந்த துறையில் எந்த பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் நாம் ஒரு மிலிட்ரியில் இருக்கிற ஒரு வாரியர் மாதிரி தான். பொறுப்புகள் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம ஒரு சேல்ஸ்மேன் தான். ரைட், 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஒரு சேல்ஸ்மேன்ட்ட தேவையான மிக முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா, எப்பயுமே அவன் உற்சாகமாக இருப்பது. இந்த ஒரு உற்சாகம் இருந்தாலே நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கலாம். எப்பயுமே முதல் இம்ப்ரெஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போய் சேர்க்கணும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேர்சஸ் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், இது நம்ம கற்றுக்கணும். நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறது, நம்மளோட ப்ராடக்டையோ சேல்ஸையோ அந்த ப்ராஸ்பெக்டை கொண்டு போய் சேர்க்கறது பியூராக ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். இதை நம்ம முதல்ல அட்லீஸ்ட் ஆரம்ப காலத்துலையாவது மெயின்டைன் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன மாதிரி அப்பியரன்ஸோடு ஆரம்பிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி தலையை சீவிருக்கீங்க, உங்களோட ஷர்ட் எப்படி இருக்கு, உங்கள் பேண்ட் எப்படி இருக்குது, டை எப்படி இருக்குது, ஷூ எப்படி இருக்குது, போடுற சாக்ஸ் எப்படி இருக்குது, இது ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குது. நீங்கள் துவைச்சி சாக்ஸை போடுறீங்களா, துவைக்காமல் போட்டு போகிறீங்களா, உங்களோட ஷூவை பாலிஷ் பண்ணி பண்ணுறீங்களா, அந்த எப்படி அந்த கஃப் அப்படி. நீங்கள் ஒரு சேல்ஸ்மேன், ஒரு ப்ரொஃபஷனல் சேல்ஸ்மேன் எப்படி இருப்பான்னு பாருங்கள். அதை இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் சொல்லும் போது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் இருந்திருப்பார் அல்லது இருக்குன்னு நினச்சிருப்பீங்கள, அவங்கள மாறி நீங்கள் மாறு. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளசண்ட்டாக இருங்க, ப்ளீஸ் பண்ணுங்கள், உங்களுடைய அப்பியரன்ஸில் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகும்போது நீங்கள் உட்காரும் போது அந்த பாடி லாங்குவேஜ், உங்களோட அப்பியரன்ஸ், உங்கள் பாடி லாங்குவேஜ், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க, நடுவில் என்ன சொல்கிறீங்க, இதை பொறுத்து தான் உங்களுடைய சேல்ஸ் பிச் இருக்குது. இந்த கேஸ் க்ளோஸ் ஆகணுமா, உங்களோட ப்ராஸ்பெக்ட் கஸ்டமராக வரணுமா அப்படின்னா நான் 2 விஷயத்த சொல்லுவேன். ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, ரன்வேலேருந்து மேலே போகுது. எப்படி போகுது, அதற்கு பேல இருக்குது, சிக்னல் வருது, வெளியில் வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாட்டில் போகுது, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேகம் எடுக்குது, தரையிலே கொஞ்சம் தூரம் வருது, அதற்கு கொஞ்சம் நேரம் கழித்து மேலே எந்திரிக்குது. சிம்பிள் லாஜிக். ரைட், இறங்கும் போதும் இப்படி தான். இது ஒரு சிஸ்டமாக ஃப்ளூக்கா. இது சிஸ்டம் அப்படின்னா நம்ம பேசுகிறது சிஸ்டமாக ஃப்ளூக்கா. ஃப்ளூக்கெல்லாம் எதுவும் வராது. மேபி உங்களோட ஃபேஸ் வேல்யூ உங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணலாம், அது ரெஃபரலே கொடுக்காது. எதுவுமே ஃப்ளூக் கிடையாது. ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ரைட், அப்போ என்ன பண்ணணும், எப்படி ஃப்ளைட்டுக்கு ஒரு சிக்னலோ ஒரு சிஸ்டமோ ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு ப்ரொஃபஷனல் வேவோ, அது போல் நாம் நம்மளுடைய பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும். இதை கொடுத்தோம். முதல்ல இப்படி இருக்கணும் அப்பியரன்ஸ். ரெண்டாவது,
நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளோட பாடியில் இருக்க ஒவ்வொரு அணுக்களும், நான் ஹெல்த் அஃபர்மேஷனில் சொல்லுவேன், நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுக்கள்லையும் ஆரோக்கியம் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நம்மளோட பாடியில் உற்சாகம் நிரம்பி வழியணும். அது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, பார்த்தோன்னே பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது என்ன பேச போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட், நடுவில் இருக்கிற அந்த ரேப்போவை பில்ட் பண்ணி கொண்டு போகிறது. அதை விட மிக முக்கியமான ஒன்று குறுக்கால அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது. இது சரியாக இருந்தது அப்படின்னா 5ஆவதாக ஒன்று இருக்குது. இந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணும்போது அவர் என்ன கொரி கேட்குறாரு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்ன மாதிரி இன்புட்டோட சொல்கிறீங்க, நீங்கள் என்ன டேட்டாஸை சொல்கிறீங்க, இன்ஃபர்மேஷனை சொல்கிறீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறீங்க, இதை வைத்து க்ளோஸ் பண்ண முடியும். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒரு சேல்ஸ்மேனுக்கு வரும்போது ஒரு உற்சாகம் இருக்கும். ஒருவேளை இந்த கேஸ் க்ளோஸ் ஆகலை, பார்க்கலான்னு சொல்லிட்டாரு, கேட்டு சொல்கிறேன்னு முடிவு சொல்கிறாரு, அப்போ நாம் இயல்பாக நம்மளோட முகத்தில் ஏமாற்றத்தை காட்டக்கூடாது. எப்போ நெகட்டிவ் வருதோ, ரிஜெக்ஷன் வருதோ, அப்போ தான் நீங்கள் அதீத உற்சாகத்தை காட்டணும். உங்களுக்கு எதிராக உலகம் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் உங்களோட திறமை வெளியில் வரும். அதனால் அவர் டைம் எடுத்துக்கிறது தான் சொல்லியிருக்காரு, வேணான்னு சொல்ல. சில பேர் மூஞ்சில் பட்டுன்னு அடித்த மாதிரி வேணான்னு சொல்ல, தம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதையும் எதிர்பாருங்கள். இந்த வேலை கிடைக்கல, இன்டர்வியூ கிடைக்கல, என்ன அடுத்த இன்டர்வியூ இருக்குது அப்படின்ற மனநிலையை கிரியேட் பண்ணுங்கள். உங்களோட முகபாவங்களை மாற்றாதீர்கள், ஏமாற்றம் அடைந்ததை காட்டாதீர்கள். அது ஒரு சேல்ஸ்மேனுக்கு அழகு இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு டீம் லீடராக போயிட்டு அதை உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தாலும் அது நல்லா இருக்காது. அதனால் எப்பயுமே எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ க்ளோஸ் ஆகும் போதும் அதே உற்சாகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். த பெஸ்ட் செல்ஃப் மோட்டிவேட்டர் நீங்கள் தான். உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணவே முடியாது, நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ரைட்? அடுத்தது, உங்களுடைய ஒர்க்கை அந்த ப்ராஸ்பெக்டை கிளையண்ட்டாக மாற்றுற வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருந்து காட்டுங்க. அந்த உற்சாகம் ஒரு வேளை உங்களுக்கு வந்து கேஸை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற இன்புட்டு, உங்களோட இண்டஸ்ட்ரி, உங்கள் கம்பெனி எல்லாத்தையும் தாண்டி இந்த பாயிண்ட்டை ஏதோ இருக்குன்னு அந்த ஒரு கரிஷ்மாவை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய லீடராக வருவீங்க. அடுத்தது, தேர்ட் பாயிண்ட், நாம் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ்ட்ட போகும்போது என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இந்த ப்ரெசன்டேஷன் இந்த கஸ்டமரை, அந்த ப்ராஸ்பெக்டை இம்ப்ரெஸ் பண்ணுமா, அதற்கான ப்ரிப்ரேஷன் இருக்கா, நான் இங்கே மிஸ் பண்ணுறேன்னா, சரி ப்ரெசன்டேஷனை பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், டெலிவரி எப்படி இருக்குது, பக்காவாக டெலிவரி பண்ணியிருக்கேனா, விஷயம் நிறைய தெரியும், நல்லா தெரியும், பக்கா தெரியும், ஆனால் அவங்களுக்கு டெலிவரி பண்ண தெரியாது, பக்கா எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது. இது ரெண்டுமே இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதனால் யாரையும் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணும்போது, பிச்சிங் கொடுக்கும்போது எவனையும் நம்பாதீங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், உங்களுடைய மேனேஜரையோ உங்கள் அப்ளைனோ எப்பயும் நம்பாதீங்க. அவர் 1-2 கேஸுக்கு வருவார், அவர் அதை டெமோ பண்ணி காட்டுவார், அவ்வளோதான். அவரை நம்பாதீங்க. என்னைக்குமே இது உங்களோட பிஸ்னஸ், உங்களோட இன்சென்டிவ், உங்களோட போனஸ், உங்களோட ஜாப், உங்களோட கெரியர், உங்களோட லைஃப், உங்களோட ஃபியூச்சர். நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போய் பேசுங்க. 1-2 சொதப்பினாலும் பரவாயில்ல, அந்த 1-2 கால்ஸுக்கு உங்களுக்கு யார் மேலே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போங்க. அதை பழக்கப்படுத்தாதீங்க, நல்லா இருக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது உங்கள் கேஸு. ஒருவேளை அவர் வந்து சொதப்பிட்டாருன்னா ஒரு நல்ல ஒரு ஹெச்என்ஏ கஸ்டமர் மிஸ் ஆகிடக்கூடாது. ரைட்? அதனால் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. அப்புறம் பேசும்போது ஃபேக்ட் டிரைவனாக பேசுங்க. அதாவது உங்களுடைய புள்ளி விவரங்கள், உங்களுடைய இன்ஃபர்மேஷன், டேட்டாஸ் வச்சு பேசுங்க. அள்ளி விடாதீங்க, அடித்து கெடாசாதீங்க. உண்மை தெரிஞ்சிருச்சு, 10 கிலோமீட்டர் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, 10 கிலோமீட்டர் சொல்லுங்கள். ஏன் 10 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் தெரியாமல் போயிடுது. இப்போலாம் கூகுள் இருக்குது, கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது, என்ன சொல்கிறீங்களோ பின் பாயிண்ட் சொல்லுங்கள், உண்மையை பேசுங்க, ஜெயிச்சிருவீங்க. அடுத்தது, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த அந்த ஆன்சரில் இருக்கா, இல்லை அவங்க கேட்டதை நீங்கள் டிவியேட் பண்ணிட்டீங்களா. நீங்கள் புத்திசாலின்றது அவரை டிவியேட் பண்ணி விடுறது கிடையாது, அவருக்கு வேணுங்கிற சொல்யூஷனை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ப்ரெசன்டேஷனில் கொடுக்குறது. இதை சரி பண்ணிங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கிய நண்பர்களே. இதை வைத்து தான் ஒரு அடிமையை உருவாக்க முடியும் சேல்ஸில். ஒரு சாதாரண ஒரு ஒரு ப்ராஸ்பெக்ட் வரார் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அவர் வீட்டோட டிவியாக இருக்கட்டும், அவங்க பையன் படிக்கிற காலேஜாக இருக்கட்டும், அதை கூட நீங்கள் முடிவு பண்ண முடியும். கடந்த 20 வருடங்களாக எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராஸ்பெக்டாக வந்தவங்க இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் நான் பயணிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஆரம்ப காலகட்டங்களில் என்ன ப்ரெசன்டேஷனில் தப்பு பண்ணேன், அதை உட்காந்து அனலைஸ் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் நான் போய் கேட்பேன், என்னுடைய என்னோட கொலீக்ஸ்ட்டை போய் கேட்பேன், இந்த ப்ரெசன்டேஷன் கூட வந்திருந்தாங்கன்னா நான் எங்கே தப்பு பண்ணுறேன், அதாவது கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது,
கம்பெனி நார்மலாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குது, அதை நம்ம உள்வாங்கி நம்ம போய் கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம். அப்போ நான் கற்றுக்கிறதுல தப்பு பண்ணேன்னா இது யாருமே கேட்க மாட்டாங்க நண்பர்களே. கற்றுக்கும் போது தப்பு பண்ணக்கூடாது, அப்போ சரியாக கற்றுக்குங்க. ரெண்டாவது, அதை டெலிவரி பண்ணும்போது மற்றவங்களோட பெஸ்ட்டாக பண்ணுறோமா, நம்மளோடக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, அதை நம்ம கரெக்டாக கொண்டு வரோமா. அதை நம்மளோட காம்படிட்டர்ஸ் கேட்கலாம். அதில் நம்ம கொலிக்கிட்டே, அதாவது காம்படிட்டர் சொல்கிறது கொலீக்ஸை, அதுலேயும் சில நல்லவர்கள் இருப்பாங்க சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளோட பாஸ்ட்டை கேட்கலாம், பாஸ் நான் எங்கே தப்பு பண்ணுறேன். நம்மளோட மென்டார்ட்ட, நம்மளோட கோச்சுக்கிட்ட, நம்மளோட அப்ளைன்ட்ட கேட்கலாம், எங்கே தப்பு நடக்கிறேன், எங்கே தப்பு பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மென்டார் வந்து சொல்லி தருவார், நல்ல ஒரு கோச், நல்ல ஒரு அப்ளைன் வந்து சொல்லி தருவார், இந்த இடத்துல தப்பு பண்ணுற சரி பண்ணிக்கப்பா. இதையும் தாண்டி கொலிக்கு சொல்லித்தரல, அவங்க ஒரு பொறாமையை பார்க்குறாங்க. ரெண்டாவது, நம்ம பாஸே பார்த்தீங்கன்னா எல்லா பாஸும் நம்மளை ஜெயிக்க வைக்க நினைக்க மாட்டான், நம்மளை தட்டி உட்கார வைக்கணும்னு நினைக்கிற பாஸ்லாம் இருக்கான். அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒரு சுயம்புவாக மாறுங்க. ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்கும்போது முடிஞ்ச ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை திரும்ப போட்டு கேளுங்க. அது ஃபோனில் கொடுத்தாலும் சரி அல்லது நேரில் கொடுத்தாலும் சரி, எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பயுமே ரிவ்யூ மானிட்டர் ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பேஜில் கேட்கலாம். திரும்ப சொல்கிறேன், சேல்ஸ் ஃபீல்டு, சேல்ஸ்ன்றதே ஒரு பிரபஞ்சம் மாதிரி தான். நீங்கள் கேட்குறதெல்லாம் அது கொடுக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறணும், நீங்கள் ஒரு சாம்பியன் சியாண்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.